தமிழின் சமையல் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் டின் ஃபிஷ்ஷில் எப்படி கட்லெட் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நான் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு போட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கடுகு, கறிவேப்பிலை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். தேசிக்காய், மிளகுத்தூள், 2 முட்டை, பிஸ்கட் தூள், ரெட் கம்ஸ், மஞ்சள், உப்பு. இப்போ நான் இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நான் வெங்காயத்தை வதக்க போகிறேன். அதுக்கு முதல் இதில் இப்போ எண்ணெய் விட்டுருக்குறேன். அதுக்குள்ள கடுகும் பெருஞ்சீரத்தையும் போட்டு லைட்டாக பொரிய வச்சுட்டு இதில் வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சம் வதங்க விடணும். இதுக்குள்ள கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதில் பிடிக்கலாம் இருக்குங்க. கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற டின் ஃபிஷ்ஷை இதில் போட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுக்கணும். டின் ஃபிஷ்ஷையும் வதக்கினா எங்களுக்கும் அதில் இருக்கிற அந்த பச்சை மணம் இல்லாமல் போகும். கொஞ்சம் மல்லிகைத்தூள், உப்பு. நான் உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா கிழங்கு அவிக்கும் போது நான் அதுக்குள்ளேயும் உப்பு போட்டு தான் அவிச்சேன். அதனால் இதில் கொஞ்சம் உப்பாக போடுவேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காணாடி திருவி போட்டுக்கொள்ளலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டு கலக்க போடுவேன். பின்ன மிளகு தூளையும் முக்க போட்டு கிளறிடுவேன். எல்லாம் நல்லா கலப்பட்டுட்டு இதை நான் இனி ஆற விட போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஆறிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அரைப்பு விட்டு விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதெல்லாம் வதக்கி எடுத்த வரையும் எனக்கு அந்த பெருசாக அந்த வெங்காய மணமோ இல்லை இன்பிஷிட மணமோ எதுவுமே தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுக்கலாம். உருண்டை எடுத்துகிட்டு நான் இப்போ இதில் ஒரு உருண்டையும் இந்த முட்டையில் போட்டு எடுத்துட்டு பிறகு இதில் இப்போ இதுக்குள்ள அந்த பிஸ்கட் தூளை போட்டு இப்படியும் முளக்கி எடுத்துட்டு கொஞ்சம் மெல்ல இப்படி உருட்டினா சரி. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இப்படியே செய்து வைக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். இனி நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ தாச்சியில் நான் எண்ணெய் கொதிச்சு வந்துட்டு நான் ஒரு கட்லெட்டை இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இது எப்படி நாங்கள் எடுப்போம். இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்தால் சரி. இப்போ பாருங்கள், இது கட்லெட் ரெடி ஆகிட்டு
நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.